Dear students, welcome to our channel. In the class நம்ம human reproduction male reproduction part 3 நம்ம பார்க்கலாம். ஸோ கிளாஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம மேல் reproductive system part 1 part 2 ரெண்டுமே போட்டிருக்கோம். part 1ல் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் டெஸ்டிஸ் பார்த்தோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் டெஸ்டிஸ் உள்ள நம்மளுக்கு என்னது உள்ள லோபியூல் இருக்குது. ஸோ லோபியூல் உள்ள என்ன இருக்குது, செமினிபரஸ் டிபியூல்ஸ் இருக்குது. செமினிபரஸ் டிபியூலில் கிராஸ் செக்ஷன் பண்ணோம்னா என்னது நம்மளுக்கு ரெண்டு செல் இருக்கும். ஒன்று செட்டோலி செல், இன்னொன்று ஸ்பெர்மட்டோஜெனிக் செல். அது மட்டும் இல்லாமல் மூணாவது ஒரு செல் இருக்குது, என்னது இண்டஸ்ட்ரியல் செல் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ட் 1ல் பார்த்தோம். ஸோ பார்ட் 2ல் நம்ம என்ன சொல்லி பார்த்தோம், இந்த மூணு செல்ஸோட ஃபங்க்ஷன் என்னென்ன, அது மட்டும் இல்லாமல் துணை நாளங்கள் அக்சசரி டக்ஸ் அதை பற்றியும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கிளாண்ட்ஸ், எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேயா? ஸோ எத்தனை கிளாண்ட்ஸ் இருக்குது நம்ம ஏற்கனவே தெரியும். 3 இம்பார்ட்டன்ட் கிளாண்ட்ஸ் ஆர் தேர். இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமில் நமக்கு தெரியும் 3 கிளாண்ட்ஸ் இருக்குது. என்னென்ன கிளாண்ட்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள், செமினல் வெசிக்கிள் அண்ட் சிங்கிள் ப்ராஸ்டேட் கிளாண்ட் அண்ட் த பேட் பல்போயூரித்ரல் கிளாண்ட். ஸோ 3 இம்பார்ட்டன்ட் கிளாண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ இந்த கிளாண்ட் ஒவ்வொரு கிளாண்டுக்குமே they are secreting a individual secretion and each secretion is different from each other. ஒவ்வொரு செக்ரேஷனுமே ஒரு செக்ரேஷன்லேருந்து இன்னொரு செக்ரேஷன் கண்டிப்பாக அதுக்கு வேறுபாடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்றுக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஜாப் இருக்குது, இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கலாம். ஸோ 3 glands are there. One is pair of seminal vesicle, pair of seminal vesicle and pair of bulbourethral gland. ஸோ பல்போயூரித்ரல் கிளாண்டோட இன்னொரு நேம் என்னது, கவுப்பஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே பாருங்கள், இதுதான் பல்போயூரித்ரல் கிளாண்ட் ஆர் கவுப்பஸ் கிளாண்ட். அண்ட் சிங்கிள் ப்ராஸ்டேட் கிளாண்ட். இங்கே ஒரே ஒரு கிளாண்ட் இந்த இருக்கு இல்லையா, இந்த கிளாண்டுக்கு நம்ம என்னது கவுப்பஸ் கிளாண்ட். சாரி, இந்த கிளாண்டுக்கு நம்ம என்னன்னு சொல்கிறோம், ப்ராஸ்டேட் கிளாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நவ் we can see seminal vesicle. So seminal vesicle secrete a fluid. That fluid is known as what is that? Seminal plasma. Seminal vesicle secrete பண்ற அந்த fluidக்கு நம்ம என்னன்னு சொல்றோம், seminal plasma. So seminal plasma ஓட நேச்சர் எப்படி இருக்கும், they are alkaline in nature. So acid nature, basic nature நம்ம சொல்றோம் இல்லையா. So acidic nature, basic nature நம்ம சொல்றோம்ல. So அதே மாதிரி இதோட நேச்சர் எப்படி இருக்கும், இந்த seminal plasma ஓட நேச்சர் என்ன இருக்கும், alkaline nature. And that is containing the substances like fructose sugar, ascorbic acid, prostaglandins. And one more enzyme is present. That enzyme is known as vesiculase. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃப்ரக்டோஸ் சுகர் இருக்குது, அஸ்கார்பிக் ஆசிட் இருக்குது, ப்ரோஸ்டாகிளாண்டின். இந்த ஃப்ரக்டோஸ் சுகர் கிவிங் த எனர்ஜி ஃபார் த ஸ்பெர்மட்டோசோவா. சுகர் என்னது, எனர்ஜி, ப்ரொவைடிங் த எனர்ஜி. அண்ட் ப்ரோஸ்டாகிளாண்டின் இஸ் எ ஹார்மோன். What is the function of this hormone? இந்த ஹார்மோன் இருக்கிறதுனால தான் என்னது, that is very useful for the contraction of female reproductive tract, for the mating of male and female reproductive cells. ஸோ ஆண் மற்றும் பெண் இனச்செல்கள் ஒன்றோட ஒன்று இணைந்து ஃபெர்டிலைஸ் ஆகிறதுக்கு இந்த ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் கண்ட்ராக்ட் ஆகணும். ஸோ அந்த கண்ட்ராக்ஷனுக்கு எந்த ஹார்மோன் ரொம்ப எசென்ஷியலாக இருக்குன்னா இந்த ப்ரோஸ்டாகிளாண்டின் அப்படின்ற ஹார்மோன். ஓகேயா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு என்சைம் இருக்குது. அது என்ன என்சைம், வெசிகுலேஸ். This vesiculase enzyme is very essential for the coagulation of spermatozoa. So coagulation of sperm முறையிறதுக்கு இந்த வெசிகுலேஸ் அப்படின்ற நொதி ரொம்ப எசென்ஷியலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் that will enhance the sperm motility. ஸோ கொயாகுலேஷனுக்கும் ஸ்பெர்ம் மொட்டிலிட்டிக்கும் ரொம்ப எசென்ஷியலான இந்த என்சைம், அந்த என்சைம் என்னது, வெசிகுலேஸ். ஸோ வெசிகுலேஸ் எங்கே இருக்குது, செமினல் வெசிக்கிளில் இருக்குது. ஸோ செமினல் வெசிக்கிள் செக்ரேட் பண்ணுற அந்த ஃப்ளூயிடில் இருக்குது. கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும். செமினல் வெசிக்கிள் செக்ரேட் பண்ணுற அந்த ஃப்ளூயிட் என்ன நேச்சர், அல்கலின் நேச்சர். அதில் என்னென்ன இருக்குது, சுகர் இருக்குது, அஸ்கார்பிக் ஆசிட் இருக்குது, ப்ரோஸ்டாகிளாண்டின் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக என்னது, ஒரு என்சைம்ஸ் இருக்குது. ஸோ அந்த என்சைம் நேச்சர் என்ன, அந்த என்சைமோட நேம் என்ன, வெசிகுலேஸ் அப்படின்ற என்சைம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we can see பல்போயூரித்ரல் கிளாண்ட். ஏற்கனவே நமக்கு தெரியும் பல்போயூரித்ரல் கிளாண்டோட இன்னொரு நேம் என்ன, கவுப்பஸ் கிளாண்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இது என்னது, பல்போயூரித்ரல் கிளாண்ட். இதோட நேச்சர் என்னது, ஸ்லைட்லி ஆல்கலைன். இதோட நேச்சர் எப்படி இருக்கும், ஆல்கலைன் நேச்சர் தான். எங்க லொக்கேட் ஆயிருக்கு, தட் இஸ் லொக்கேட் இன்ஃபீரியர் டு த ப்ராஸ்டேட் கிளாண்ட். இங்க பாருங்க, இன்ஃபீரியர் ப்ராஸ்டேட் கிளாண்டோட கீழ்ப்பகுதியில் இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பல்போயூரித்ரல் கிளாண்ட்
ப்ராஸ்டேட் கிளாண்டோட கீழ்ப்பகுதியில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதோட ஃபங்க்ஷன் என்ன, தட் இஸ் லூப்ரிகேட் த மேல் ரிப்ரொடக்டிவ் ட்ராக்ட், லூப்ரிகேட் த பெனிஸ். அது மட்டும் இல்லாமல் தட் வில் நியூட்ரலைஸ் த அசிடிக் யூரின். இப்போ நம்ம யூரேத்ரா உள்ள வந்து நம்மளுக்கு ஆசிட் யூரின், அசிடிக் யூரின், அதாவது அமிலத்தன்மை உடைய சிறுநீர், அதாவது அந்த யூரேத்ரா சிறுநீர் வடிகுழாயில் இருந்ததுன்னா அதை நியூட்ரலைஸ் படுத்துறதுக்கு, அதை சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த செக்ரீஷன் ரொம்ப ரொம்ப எசென்ஷியலாக இருக்குது. நெக்ஸ்ட் we can see prostate gland. So where is the location? Prostate gland located below the urinary bladder and encircle the urethra. So urethraவை சுற்றியும் யூரினரி பிளாடருக்கு கீழேயும் இது ப்ரெசென்ட் ஆயிருக்கு. லொக்கேஷன் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு? யூரினரி பிளாடருக்கு கீழே, யூரேத்ராவை சுற்றி, encircle the urethra. So what is the secretion? That will secrete the slightly acidic fluid. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். Prostate gland secreting acidic nature. That secretion is known as என்னது? prostate gland secrete பண்ற அந்த secretionோட நேச்சர் எப்படி இருக்கும்? acidic nature அப்படி இருக்கும். பல்போயூரித்ரல் கிளாண்டும் செமினல் வெசிக்கிளும் செக்ரேட் பண்றது alkaline nature, basic nature. Okay, and that is containing the citrate, several enzymes and prostate specific antigens. Citrate is a nutrition providing the material. Citrate வந்து ஒரு nutrition provide, spermatozoaக்கு nutrition provide பண்ற ஒரு material. அது மட்டும் இல்லாமல் several enzymes and prostate specific antigens, இது மூணுமே அதில் இருக்கு. ஓகேயா? ஸோ இப்போ என்னென்ன கிளாண்ட்ஸ் பார்த்துருக்கோம்? இங்கே செமினல் வெசிக்கிள் பார்த்தோம். அதுக்கடுத்து என்னது? பல்போயூரித்ரல் கிளாண்ட் ஆர் காப்பஸ் கிளாண்ட். மூணாவது நம்மளுக்கு என்ன இருக்குது? ப்ராஸ்டேட் கிளாண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் மட்டும் தான் என்னது? சிங்கிள் கிளாண்ட். இது ரெண்டுமே என்னது? பேட் கிளாண்ட். ஸோ நெக்ஸ்ட் we can see semen or seminal fluid, விந்து திரவம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ செமன் ஆர் செமினல் ஃப்ளூயிட் எப்படி இருக்கும்? தே ஆர் மில்கி ஒயிட் இன் கலர், பால் போன்ற வெண்மையான ஒரு திரவம். அண்ட் தட் இஸ் கண்டெய்னிங் ஸ்போம் அண்ட் செமினல் பிளாஸ்மா. ஸோ ஸ்போமும் செமினல் பிளாஸ்மாவுக்கும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இது ரெண்டும் சேர்ந்தது தான் செமினல் ஃப்ளூயிட். ஸ்போம் பிளஸ் செமினல் பிளாஸ்மா. ஸ்போம் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது? ஸ்போம் வந்து நம்மளுக்கு என்னது? இந்த டெஸ்டிஸ் உள்ள செமினிப்ரஸ் டிபியூல் உள்ள ப்ரொடியூஸ் ஆகும். செமினல் பிளாஸ்மா செக்ரேட்டிங் those 3 glands. This seminal plasma secreted from 3 glands. So என்னென்ன gland இருக்கு? pair of seminal vesicle, pair of bulbourethral gland and single prostate gland. இதில் அதிகபட்சமா 50% of the seminal plasma which is produced by seminal vesicle. So seminal vesicle இருந்தால் அதிகப்படியான seminal plasma வந்து produce ஆகும். ஓகேயா? And seminal plasma secreted from 3 glands. And what is the use of this seminal plasma? This seminal plasma only acting as a transport medium. This is acting as a transport medium as well as they are providing the nutrients for the spermatozoa. இப்போ நம்ம ஸ்விம் பண்றதுக்கு நமக்கு என்னது? ஒரு மீடியம், வாட்டர் மீடியம் வேணும் இல்லையா? ஸோ அது மாதிரி இந்த ஸ்பெர்ம் செல்ஸ் எல்லாமே என்னது? ஸ்விம் பண்றதுக்கு ஒரு வாட்டர் மீடியம் வேணும், ஒரு மீடியம் வேணும். ஸோ that is acting as a transport medium as well as மூவ் பண்ணும்போது அதுக்கு தேவையான எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தட் இஸ் கண்டெய்னிங் த chemicals. Certain chemicals are present in the seminal fluid. These chemicals protect the spermatozoa as well as the enhance the motility. ஸ்பெர்மட்டோசோவா பாதுகாக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் என்ஹான்ஸ் அதோட மொட்டிலிட்டி, அதோட மூவ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த செமினல் பிளாஸ்மா ரொம்ப ரொம்ப எசென்ஷியலாக இருக்குது. So next we can see penis, external genitalia. So penis is the male external genitalia. So penis ஆண்குறி அப்படின்ட்டு சொல்லப்படுகின்ற இந்த உறுப்பானது ஆண்களுடைய புற இனப்பெருக்க உறுப்பாக இருக்கு. இங்க பாருங்க. So this is known as what is that? This is the structure of penis and that is functioning as a copulatory organ. இதுதான் ஆண்களோட கலவி உறுப்பா இருக்கு and that is made specific tissue that is very essential for the erection and this erection is very essential for the purpose of insemination. So made of specific tissue and that will facilitate erection of penis. What is essential for the erection of penis? That specific tissue is essential for the erection of penis and that will facilitate the insemination. What is insemination? Insemination is nothing but transfer of male reproductive cell into the female reproductive tract. That is known as insemination. ஸோ ஆண் இனச்சல்ல பெண் இனச்சல்லுக்கு உள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு நம்ம என்னென்னு சொல்கிறோம்? இன்செமினேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இன்செமினேஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்?
penis, external genitalia வேணும். And that enlarged end of penis is known as glans penis. இங்க இருக்கு பாருங்க. ஸோ இங்க இருக்கு பார்த்தீங்களா அந்த பருமனான இந்த ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு நம்ம என்னன்னு சொல்றோம்? This enlarged structure is known as glans penis. Glans penis அப்படினு நம்ம சொல்றோம். And this glans penis covered by a loose fold of skin. The glans penis என்னது ஒரு 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 தளர்வான ஒரு தோலால மூடப்பட்டிருக்கு. அந்த தளர்வான தோலுக்கு நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படினா foreskin or prepuce அப்படினு நம்ம சொல்றோம். Okay, what is prepuce or foreskin? The glans penis is covered by a loose fold of skin that is known as prepuce or foreskin. Okay, okay. So external genitalia penis கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பெனிஸோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன? இன்செமினேஷன். இன்செமினேஷன் என்னது? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பெர்மட்டோசோவா இன்டு த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட். ஓகே, ஸோ இங்கே மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் ஒரு டேர்ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரிப்டார்கிசம் அப்படின்ற ஒரு டேர்ம் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்த்துக்கணும். ஸோ கிரிப்டோ அப்படின்னா ஹைட் அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஆர்கிட் டெஸ்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அண்ட் கிரிப்டார்கிசம். ஸோ கிரிப்டார்கிசம்னா என்ன பாருங்க, இங்க பாருங்க. ஸோ யூஸ்வலாகவே பிஃபோர் மெச்சுரேஷன் ஆஃப் த யங் மேல் சைல்டு, ஸோ இந்த மேல் பேபி மதரோட ஊம்பில் இருக்கும்போது அதோட 2 டெஸ்டிஸுமே எங்கே இருக்கணும் அப்படின்னா அப்டமினல் கேவிட்டி உள்ள இருக்கும். அது கம்ப்ளீட்டாக மெச்சூர் ஆகி பிஃபோர் டெலிவரி, ஸோ பிறக்கிறதுக்கு முன்னாடி, டெலிவரி ஆகி வர்றதுக்கு முன்னாடி அது என்ன செய்யும் அப்படின்னா இங்கே அப்டமினல் கேவிட்டியிலேருந்து டிசெண்ட் ஆகி இறங்கி எங்கே வரும்? இந்த ஸ்க்ரோட்டல் சாக் உள்ள வரும். ஓகே, இப்போ சம்டைம்ஸ் ஃபார் certain baby, certain male child, the testis which is present in the abdominal cavity is not descend, and that condition is known as cryptorchism. Okay, சில இப்போ யூஸ்வலாகவே நம்மளுக்கு என்ன அப்படின்னா மேல் பேபி மதரோட ஊம்பில் இருக்கும்போது டெஸ்டிஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா ஸோ இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது ஜஸ்ட் மெச்சூர் ஆகி டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா இந்த டெஸ்டிஸ் என்ன செய்யணும்? மேலேருந்து கீழே ஸ்க்ரோட்டல் சாக் உள்ள இறங்கணும். இந்த ஸ்க்ரோட்டல் சாக் உள்ள இறங்காமல் அங்கே இருந்தது அப்படின்னா அந்த கேரக்டர்ஸ் தான், அந்த ஃபினாமினாவை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கிரிப்டார்கிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இது எல்லாருக்குமே நடக்குமா? இல்லை. எவ்வளோ பர்சன்ட்டில் நடக்கும்? 1 to 3%. ஸோ வாட் இஸ் கிரிப்டார்கிசம்? கிரிப்டார்கிசம் இஸ் நத்திங் பட் ஃபெயிலியர் ஆஃப் ஒன் ஆர் போத் டெஸ்டிஸ் to descend down into the scrotal sac. ஸோ இங்கே இருக்கிற டெஸ்டிஸ் மதோட ஹோம்பில் இருக்கும்போது அந்த எம்ப்ரியோ ஸ்டேஜில் இருக்க அந்த பேபிக்கு இங்கே இருக்கிற இந்த டெஸ்டிஸ் என்ன செய்யாது? டிசெண்ட் ஆகாது. ஸோ எப்போ டிசெண்ட் ஆகணும்? இங்கே இருக்கிற அந்த டெஸ்டிஸ் வந்து டிசெண்ட் ஆகாமல் அங்கேயே இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னு சொல்கிறோம்? கிரிப்டார்கிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது எத்தனை பர்சன்டேஜ் பேபிஸ்க்கு வந்து நடக்குது அப்படின்னா தட் இஸ் அக்கர்ஸ் இன் 1 to 3% ஆஃப் மேல் சைல்டு. 1 to 3%. அண்ட் வாட் இஸ் த எஃபெக்ட்? ஸோ இப்படி இருக்கிறதுனால கிரிப்டார்கிசம் இருக்கிறதுனால என்ன எஃபெக்ட் இருக்குது அப்படின்னா யூஸ்வலாகவே நம்மளுக்கு தெரியும். ஸோ டெஸ்டிஸ் மஸ்ட் பி ப்ரெசென்ட் இன் த ஸ்க்ரோட்டல் சாக். ஏன்னா ஏன் ஸ்க்ரோட்டல் சாக்கில் ப்ரெசென்ட் ஆயிருக்கணும்? ஏன்னா ஸ்க்ரோட்டல் சாக் இஸ் ஆக்டிங் எஸ் ஏ தெர்மோ ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். டெஸ்டிஸோட ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது ஸ்க்ரோட்டம் ஆக்டிங் எஸ் ஏ தெர்மோ ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ ஏன்னா இங்கே இருக்கிற இயல்பான டெம்பரேச்சரில் என்ன செய்ய முடியாது? we could not produce the effective spermatozoa. இப்போ இந்த கிரிப்டார்கிசம் யாருக்கு இருக்கோ ஸோ அவங்களுக்கு இந்த டெஸ்டிஸ் என்னது இங்கே அப்டமினல் கேவிட்டி உள்ளே இருந்தது அப்படின்னா that is affecting the production of effective spermatozoa. Male child will be infertile ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஸ்டெரைல் மேலா ஆயிடுவாங்க. ஸோ இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம்? we can rectify this issue with the help of small surgery. ஸோ சர்ஜரி மூலமாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் கிரிப்டார்கிசம்? Cryptorchism is nothing but failure of one or both testes to descend down into the scrotal sac. இங்க இருக்கிற டெஸ்டிஸ் என்னது ஸ்க்ரோட்டல் சாக்குள்ள டிசெண்ட் ஆகணும். டிசெண்ட் ஆகாம இறங்காம அங்கே இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? கிரிப்டார்கிசம் சொல்றோம். ஸோ எவ்வளோ பர்சன்ட் அக்கர் ஆகுது? 1 to 3%.
And what is the effect? The individuals may become sterile and unable to produce a viable sperm. ஏன் viable sperm produce பண்ண முடியாது? ஏன்னா இங்க இருக்கிற இந்த டெம்பரேச்சர்னால நம்மள இங்க இந்த டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, so இந்த நார்மல் டெம்பரேச்சர்ல we could not produce the effective spermatozoa. And what is the solution? And the solution is small surgery. ஓகேயா? ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த பேர் ஆஃப் டெஸ்டிஸ் இது பார்த்தோம், அக்சசரி டக்ஸ் இதையும் பார்த்தாச்சு, கிளான்ஸ், எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. ஸோ மேல் ரிப்ரொடியூசஸில் இருக்கிற 4 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸையுமே பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபீமேல் ரிப்ரொடியூஸ் சிஸ்டம், அதோட ஃபங்க்ஷன், அதோட ஸ்ட்ரக்சர் இதை எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.